قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد الحمد لله رب العالمين لقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم الحمد لله رب العالمين. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் எம்பெருமான் ரசூலே கரீம் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் என்றென்றும் இன்று நிர்வட்டுவாகுக. அல்லாஹ்வின் கிருபையால் 17வது தராவியை முடித்து நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். 17வது தினம் என்று சொன்னார் அது பத்ரு சஹாபாக்கள் அவர்களுடைய போர் தான் ஞாபகம் வரும். அதாவது அவர்களுடைய போர் என்பது விரிவாக்கமாக உள்ளது. அவர்கள் வாழும்போதும் அவங்களுக்கு சிறப்பு இருந்தது. அதாவது அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு. அவங்க இருக்கும்போதே அவர்கள் முன்னும் பின்னும் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சிறப்புனா, அவங்க மறைந்தக்கு அப்புறமும் அவங்களுடைய பேரை வச்சு நம்ம என்ன துவா கேட்டாலும் எல்லாமே அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். அதாவது அது ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு. ஹஜ்ஜுக்கு போகும்போது அவர் வீடு எல்லாமே பூட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் ஹஜ்ஜுக்கு போனக்கப்போ திருடர்கள் எல்லாமே அவர் வீட்டை சுற்றி வளைச்சு அந்த மாதிரி கூரை ஏறி ஓட்டையை போட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு ஆள் உள்ளே நின்று வாள் வீசுறது மாதிரி ஒரு இதை பார்க்குறாங்க. கனவு காட்டுற மாதிரி பார்க்குறாங்க. உடனே அப்படியே போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஆளும் வந்தாங்க. வந்தக்கப்புறம் வாசப்படி ஏறுறதுக்காக வந்தாங்க. சவுண்டு, வாள் வீசுகிற சவுண்டு, எல்லா சவுண்டும் கேட்குது அவங்களுக்கு. உடனே திருப்பி பயந்து ஓடிட்டாங்க. திருப்பி 3ஆம் நாள் வந்தாங்க. வந்தக்கப்புறம் திருப்பி வாசப்படி ஏறுறாங்க. பூகம்ப சவுண்டு அந்த வீட்டுக்குள்ளே, அப்படி ஒரு சவுண்டு. அப்புறம் அந்த ஹாஜியார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராரு. வந்தக்கப்புறம் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு திருட போனோம் அப்படின்றப்ப சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா. அப்போ தான் அந்த ஹாஜியார் சொல்கிறாரு, என்ன தான் பாதுகாப்பு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும். அதுக்கு பத்ரு சஹாபாக்கள் அவங்களுடைய பேர் 313 பேரை எழுதி அந்த வாசப்படி முன்னாடி வச்சாங்க. அந்த வச்சது கிருபையால் அல்லாஹ் அவங்களுடைய பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு கொடுத்தான். அந்த அளவுக்கு அந்த 13 பேர், அந்த 313 பேர்லையும் அல்லாஹ் ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கான். அதே போல தான் நம்ம அஜர்த் துவா கேட்குறாரு. இப்போ உட்காந்து அந்த 313 பேரையும் வச்சு துவா கேட்குறாரு. கண்டிப்பாக அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கப்படும். அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே உட்காந்து துவாவில் கலந்து கொள்வார். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.